ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்துல நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்கள் எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் வீடியோக்கள், ரொம்ப ஃபேமஸான ஆத்தர்ஸ், ஃபேமஸான ஸ்டோரீஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்டோரீஸா குடுத்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே நீங்க கேட்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கும் கதைகள் எல்லாமே. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோல ஒரு அற்புதமான கதை ஒண்ணு கேட்க போறோம். சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை தேடல் அப்படிங்கிற ஒரு கதை. எ ஃபேமிலி சென்டிமெண்டல் ஸ்டோரி. அத சேம் டைம் வந்து பெரியவானுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சுஜாதா அவர்கள் வந்து நெறைய ஜர்னல்ல கதைகள் எழுதியிருக்காரு. அறிவியல் கதைகள், அதாவது சயன்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரீஸு, கிரைம் ஸ்டோரீஸு, கதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. இவர் நகைச்சுவை கதைகள் நெறைய எழுதியிருக்காரு. அதுல ஒரு ஆன்மீக அடிப்படையில சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கதைன்னு கூட இத சொல்லலாம். கதைக்குள்ள போலாமா? கதை வாசிப்பது உங்க ராஜசேகர். சுஜாதாவின் தேடல். சுஜாதாவின் இந்த கதையை படித்த பிறகு கண்ணீர் வந்தால் அது மகா பெரியவா மகிமை மற்றும் சுஜாதாவின் எழுத்து திறமை. போயிங் விமானத்தின் ஜன்னல் வழியாக சென்னையின் தென்னை மரங்கள் மெல்ல அணுகிக் கொண்டிருக்க கட்டடங்கள் காங்கிரீட் கொம்புகள் போல முளைத்தன. நுரை மீசை வைத்திருந்த கடல் அலைகளின் அருகே வெண்மணல் பாக்கி இருந்தது. சரியா 20 வருஷம் ஆச்சு இந்த மெட்ராஸை விட்டு. நிறைய மாறுதல் இருக்கும் என்றாள் பாகிரதி. கடல் மட்டும்தான் மாறல. பாகிரதி தன் கைப்பெட்டியை திறந்து சின்ன சின்ன பல வண்ண குப்பிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து திறந்து கவிழ்த்து கிடைத்த ரோஜா நிற குழம்பை எடுத்து முகத்தில் தேய்த்து கொண்டு தன் வயசை 10 நிமிஷம் குறைத்து கொண்டாள். விமானத்தில் குப்பென்ற வாசனை சூழ்ந்தது. சங்கராச்சாரியாரை பார்க்க போறதுக்கு மேக்கப்பா? மேக்கப் இல்ல, வெயில் தாங்காது என் ஸ்கின். மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று மண்டை மேல் இருந்த ஸ்பீக்கர் கமறியது. அதற்கப்புறம் புரியவில்லை. உலகத்திலேயே மோசமான ஏர்லைன்னு வருஷா வருஷம் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு தான் பரிசு தரணும். பாகிரதியின் ஆழ்ந்த மௌனத்தை தொடர்ந்து, உலகத்திலேயே மோசமானதொரு ஏர்போர்ட் பாம்பே என்றார். பாகி அவரை கடைக்கண்ணால் பார்த்து, உங்க இந்தியா தூஷணையை ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையைத்தானே சொல்றேன். இந்த நாடு உருப்படுமா சொல்லு? ஏர்போர்ட்ல குடிக்க ஒரு வாய் தண்ணி கிடையாது, உட்கார ஒரு நாற்காலி கிடையாது. அமெரிக்கால கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட்டு இங்க மெசேஜ் வரலைங்கிறான். பிளேன் 3 மணி நேரம் லேட்டு. எதுக்காக இந்த நாட்டுக்கு ஏரோப்ளேன்? பாகிரதி பேசாமல் இருந்தாள். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் இன்னும் பெரிதாக வாக்குவாதம் வளரும். காஞ்சிபுரத்துல ஹோட்டல் ஏதாவது உண்டா, இல்ல வயக்காட்டு பக்கம் ஒதுங்கலாமா? பேசவில்லை பாகிரதி. அலுமினிய செம்போட? பேசவில்லை. விமானம் தரை தொட்டு ஒரு தடவை குதித்தது. என்ன மோசமான லேண்டிங்! விமானம் ஊர்ந்தது. உனக்கு வேணும்னா அவரை தரிசனம் பண்ணிக்கோ. எதுக்காக என்ன இழுக்கிற? நீங்களும் பார்க்கணும். எதுக்கு நான்? எனக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதே. நான் ஒரு பிசிக்ஸ் ஆசாமி, அக்னாஸ்டிக். பாகி இந்த பேச்சை தொடர விருப்பமின்றி, இன்னைக்கு என்ன கிழமை என்றாள். இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு காத்திருந்து கிளம்பியே மறந்து போச்சு. எத்தனை நேரம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஏரோ பிரிட்ஜ்? பிரயாணிகள் இறங்க அவசரப்பட்டு முன் வாசலில் நெருக்கினார்கள். 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்தாங்க. 3 நிமிஷம் கதவு திறக்க பொறுமை இல்லை. டேஷ் இண்டியன்ஸ். நீங்க இந்தியன் இல்லையா என்று கேட்க விருப்பமின்றி பாகி பேச்சை மாற்றினாள். நீங்க முதல்ல அமெரிக்கா புறப்படுறப்ப எத்தனை டாலர் வச்சிருந்தீங்க? $2. ஜஸ்ட் $2. அது அவருடைய செல்லமான டாபிக். எத்தனை தடவை சொல்லி இருக்கிறார். கென்னடியில வந்து இறங்குறேன், டெலிபோன் செய்ய காசு இல்ல, கலெக்ட் கால்னா என்னன்னே தெரியாது. அப்ப அங்க அவர் வாழ்க்கையில் முன்னேறிய கதையை 27வது தடவை கேட்க தயாரானால் பாகி. சீட்டிலேயே உட்கார்ந்திருந்து எல்லோரும் இறங்கியதுமே அவர்கள் வெளியே வந்து பாலம் கடக்கும் போது உஷ்ணம் அவர்களை தாக்கி 50 அடி அவர்களுடனேயே கூட வந்து ஏசிக்கு கொண்டு வந்து விட்டது.
எஸ்கலேட்டர் அவுட் ஆஃப் ஆர்டர் என்று போர்டை பார்த்து சிவசங்கரன் நக்கலாக சிரித்தார். இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணா போதும், மத்த எதுவும் வேண்டாம். சேட்டிலைட் எதுக்கு, எதுக்காக மிசைல் புரோகிராம் என்று 3 வரியில் இந்தியாவுக்கு விமோசனம் சொன்னார். பாகி மௌனமாகவே வந்தாள். அமெரிக்காவில் இருந்தால் விவாதித்திருப்பாள் பாகி. நாமெல்லாம் இதை சொல்றது ரொம்ப சுலபம், நடைமுறை தான் கஷ்டம் என்று. இங்கே பாகிரதி அவருடன் எந்த விதத்திலும் வாதாட விரும்பவில்லை. காஞ்சிபுரம் போய் சேரும் வரையாவது. கீழே ஹாலில் இறங்கினதும் கைவண்டி எடுத்துக்கொண்டார். அதன் சக்கரங்கள் சண்டித்தனம் பண்ண, சேச்சா ஒரு கைவண்டி சரியா பண்றாங்களா பார் இந்தியாவுல. கன்வேயரில் சுயம்வர ராஜகுமாரி போல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்த அவர்கள் பெட்டியை ஒரு சிப்பந்தி அதன் பேக்கேஜ் சீட்டை தப்பாக படித்து எடுத்து வைத்துக் கொள்ள, சிவசங்கரன் எக்ஸ்கியூஸ் மீ என்று ஓடிப்போய் அவன் கையை பிடித்து தடுக்க, அந்த சிப்பந்தி ஒட்டி உண்ணுதுன்னா சொல்லு, மேல கை போடாத. நீ கை வச்சா நான் கை வைக்க எத்தனை நேரம் ஆகும்? நீ சீமான்னா உங்க ஊரோட வச்சுக்க, இந்த பேட்டையில நான் தான் சீமா என்றான். வாட் வாட்? அவர் திரும்பிய போது முகம் சிவந்திருந்தது. கைகள் உதற ஷார்ட் பிட்ரேட் மாத்திரை எடுத்து அடக்கிக் கொண்டார். ஃபூல்ஸ், பிலிஸ்டைன்ஸ் என்று பாகிரதியின் மேல் பாய்ந்தார். எல்லாம் உன்னாலதான், எதுக்காக என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்துற? நான் தான் இந்தியா வரமாட்டேன், பிரின்ஸ்டன்லயே இருக்கேன், எனக்கு பிடிக்காது இதெல்லாம்னு சொன்னனே இல்லையா? எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ற பாகி? நான் எதுக்காக மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஒரு பொறுக்கி கிட்ட கெட்ட வார்த்தை கேட்கணும்? டேய், யாரா பொறுக்கி? ஒரு உத விட்டன்னா அரட்ராயர்லாம் ரத்தம் ஆயிரும். நீங்க வாங்க, அவனோட என்ன? பாகிரதி அவசரமாக வெளியே வந்தாள். அந்த உச்ச சமயங்களில் பேசவே கூடாது. வராந்தாவுக்கு வந்தார்கள். வாசலில் கார் காத்திருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் யார் என்று தெரியவில்லை. அவரவர் கார்களில் ஆரோகணித்து கதவு சாத்திக் கொண்டு புறப்பட்டு செல்ல சற்று நேரத்தில் வராந்தா காலியாகிவிட்டது. ஆட்டோ போலாங்களா? 70 rupees கொடுத்துருங்க. எங்க, மயிலாப்பூர் தானே? நான் எங்க போனா உனக்கு என்ன? அவனோட பேச வேண்டாம், வாங்க. சும்மனாங்காட்டியும் கேட்டேம்மா, கோவிச்சுக்கிறியம்மா? அப்போது ஒரு டிரைவர் வந்து, நீங்க டாக்டர் சிவராமனா? டாக்டர் சிவசங்கர். காஞ்சி பார்ட்டி நீங்க தானே? பிரதிபா டிராவல்ஸ்ல வண்டி கேட்டிருந்தீங்களே? ஆமா, இருங்க, வண்டி வந்திருக்கு. நான் சிவராமன் இல்லப்பா. சரி, சிவசங்கர், வாங்க, உங்களுக்கு தான் வண்டி. பாகிரதிக்கு அந்த டாக்ஸி டிரைவரை பிடித்திருந்தது. பெட்டியை எடுத்து வைத்து கதவை மரியாதையாக திறந்து மூடி ஓடி போய் சீட்டில் அமர்ந்தான். ஒரு பேரை ஒழுங்கா கொடுக்க தெரியல. என்ன டிராவல்ஸ் ஏஜென்ட்பா? அது சில சமயங்கள்ல தப்பாயிருதுங்க டெலக்ஸ்ல. அது எது சரியா இருக்கு உங்க நாட்டுல? டிரைவர், உங்க பேரு என்ன? பால்ராஜுங்கம்மா. ஏசி போட்டுடலாங்களா? கேசட் போட்டுடலாங்களா? கேசட்டை செருகினான். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். எனக்கு காதல் வேண்டாம்ப்பா. கார் கிளம்பி நெடுஞ்சாலையில் சேர்ந்து கொண்டது. பக்தி பாட்டு போடட்டுங்களா? எதுவும் வேண்டாம்ப்பா, ஆளை விடு. பூந்தமல்லி பக்கம் திரும்பியதும், பால்ராஜ் மெதுவா போங்க, அவசரமே இல்லை. நீங்க பெரியவரை தரிசனம் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு போயிடலாங்க, 2 ஹவர்ல. நாளைக்கு மெதுவா தரிசனம் பண்ணிக்கலாம்ப்பா, எனக்கு அவசரம் இல்லை. நான் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த அம்மா தான் இதுக்காகவே அமெரிக்கால இருந்து வந்திருக்குது. அப்படிங்களா? சந்தோஷங்க. மனிதன் தெய்வம் சார் பெரியவர். இதுவரைக்கும் 89 முறை தரிசனம் பண்ணிட்டேங்க. இன்னும் 11 பண்ணா 100 ஆயிடும். அவருக்கு 100 வயசு ஆனாப்ல. பால்ராஜ், நீங்க கிறிஸ்டியன் தானே? ஆமாங்க. அதனால என்ன சார்? ஃபன்னி என்றார் சிவசங்கர். எங்க வீட்டுல அவர் தாங்க தெய்வம். அவர் என்ன சொல்றாரு? நீ சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, கோயிலுக்கு போ, கடைசியில எல்லா தெய்வங்களுமே ஒண்ணுதானே. விபூதி வரவழைப்பாரா? அது சாய்பாபாங்க. பெரியவர் உங்களை பார்த்தாலே போதுங்க, நினைச்ச காரியம் நடக்கும். உனக்கு நடந்ததா? பின்ன நம்ம புள்ள ரோஸ்மேரிக்கு தபாலாபீஸ் உத்தியோகம் கிடைக்கணும்னு ஒரு முறை கேட்டாங்க. அடுத்த ட்ரிப்ல ஆர்டர் வந்துருச்சு. அப்படியா? டெலிபோன்ஸ்லயும் இருக்காரா இவரு என்றார். அந்த கேலியை பால்ராஜ் கவனிக்கவில்லை. பெரியவர் தாங்க தெய்வம்.
தூரக்க இருந்து பார்த்து மனசுல கேட்டா காரியம் நடக்குது. உங்களுக்கு என்ன வேணுங்க? காஞ்சிபுரத்துல நல்ல ஹோட்டலுப்பா. அம்மா உங்களுக்கு? நிம்மதி என்றாள். ஐயா தான் கேலியா பேசுறாரு. பால்ராஜ், பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நான் செய்யற ஆராய்ச்சியில கடவுள் தேவைப்படுறதில்ல. எனக்கு தேவைப்படுதுங்க. லுக் அவுட் என்று கத்தினார். வண்டி ஒரு லாரியை நூல் இழையில் தவிர்த்து தார் சாலையை விட்டு இறங்கி பாம்பு போல் நெளிந்து மரத்தருகே நின்றது. அவர் உடல் நடுங்கி நெற்றி வியர்வை படர்ந்திருக்க பால்ராஜ் இறங்கி டயரை உதைத்து, பஞ்சருங்க, 15 நிமிஷத்துல ஸ்டெப்னி போட்டுடலாங்க, இளநி சாப்பிடுங்க. சிவசங்கர் சிகரெட் பற்ற வைத்தார். மரத்தடியில் கயிற்றில் குலை குலையாக இளநீர் தொங்கியது. இளநி சீவலாங்களா? வேண்டாம்பா. சீவிட்டேங்களே. பாகிரதி பதற்றத்துடன் மற்றொரு வாக்குவாதத்தை எதிர்பார்த்தாள். சரி கொடு என்றார். நல்ல வேளை. இளநீரை உறிஞ்சுகையில், இந்தியால இது ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. பால்ராஜ் டயர் ஸ்பேனரை டிக்கி இடுக்கையில் செருகிவிட்டு, போலாங்க என்றார். இளநி சாப்பிடுங்க பால்ராஜ் என்றாள் பாகிரதி. வேண்டாமா, பெரியவரை பார்க்கிற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது. மயிரிழையில தப்பினோம். எல்லாம் பெரியவர் ஆசிங்க. அப்படியா? மறுபடி கேலிக்குரல். காஞ்சிபுரத்தை அணுகும் போது மணி 3 விட்டது. ஏரியில் வாத்துக்கள் நீந்த அதை அணைத்துச் சென்ற பாதையில் பனைமர சோல்ஜர்கள் காவல் நின்றன. கோபுரங்கள் வெண்மையாக புதுசாக தெரிந்தன. நகரமே 100வது ஆண்டை கொண்டாட அலங்கரித்துக் கொண்டிருந்தது. குறுக்கும் நெடுக்கும் தட்டியும் மூங்கிலும் சுதந்திர மாடுகளும் ஓடும் நாய்களும் லாட்டரி டிக்கெட் நிறைந்த சைக்கிள்களும் பாகிரதிக்கு உற்சாகம் பொங்கியது. பெருசாக பந்தல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இங்கதான் விழா நடக்க போகுதுங்க. யாராவது இந்த ஊரை பார்த்தா பழைய பல்லவர் காலத்து தலைநகர்னு சொல்லுவாங்களா? வாட்டிகனை பார்த்தியே, எப்படி இருந்தது? 1000 ஆண்டு பழசுன்னா அமெரிக்கால என்னமா பிரிசர்வ் பண்ணுவா? நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க என்றான் பால்ராஜ். நான் உங்ககிட்ட பேசல பால்ராஜ். நேரா போய் பெரியவரை முதல்ல தரிசனம் பண்ணிடலாங்க, அப்புறம் போய் மற்ற சாமிகளை பார்த்துக்கலாம். சிவசங்கர் தீர்மானமாக மறுத்தார். முதல்ல ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம். இல்லைங்க ஐயா, 1/2 மணி தான் அவரை பார்க்க சமயம். அதுக்கு தாங்க வண்டியை விரட்டிக்கிட்டே வந்தேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல ஹோட்டல், எனக்கு பசிக்குது. ஆர்ச் வளைவுகளில் 3 பெரியவர்களும் ஆசீர்வதிக்க நரசிம்மராவ் எழுதி கொண்டிருந்தார். சினிமா சுவரொட்டியை உறக்க படித்தார். ஒரே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தான் இருந்தது. அதிலும் ரூம் போட்டு உள்ளே சென்று படுக்கையில் உட்கார்ந்ததும் குறை சொன்னார். பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி, சுவர்களில் இரத்தக்கரை, டவல் அழுக்கு, மருந்து நாற்றம். அமெரிக்கால இருக்கிற மாதிரி இல்லாட்டியும் ஒரு மினிமம் கம்ஃபர்ட் ஆவது. பாகிரதி கடைசியாக பொறுக்க முடியாமல், 2 நாளைக்கு அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கு வாங்கல. நாம வந்தது பரமாச்சாரியால தரிசனம் பண்ண, ஹோட்டல் மூட்டை பூச்சி என்றதுக்கு இல்ல. நாம வந்ததுன்னு சொல்லாத, நீ வந்தது. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, நம்பிக்கை இல்ல. அவரை பாக்காட்டி கூட எனக்கு பரவாயில்ல, தலை வலி எனக்கு. அதற்குள் பால்ராஜ் வந்து, அம்மா, அம்பாள் பூஜை செய்யறாரு சின்னவரு, வாங்க போய் தரிசனம் பண்ணிடுங்க. வரேன் பால்ராஜ். சரி, நீங்க கிளம்புங்க. நான் வரல, நீ போ, நான் ரூம்ல இருக்கேன். நீங்க வராம தனியா போக மாட்டேன். அதான் பால் இருக்கானே. ஐயா, நான் உள்ள வரமாட்டேங்க. வெளியே பெரியவரை ஒரு முறை தரிசனம் செஞ்சா போதும். சே, உன்னோட வேதனை பாகி. பிளீஸ், ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு உங்க பிசிக்ஸ் பேசுறத மறக்க கூடாதா? பிடிவாதத்தை விட்டு கொடுக்க கூடாதா? இந்த பிடிவாதம் பிடிச்சுத்தானே பிள்ளைய பறிகொடுத்தோம். அவர் சட்டென்று மௌனமாக தீக்கும் கண்களால் பாகிரதியை பார்த்து, நான் தான் காரணமா? நான் மட்டும்தான் காரணமா என்றார். மறுபடி ஆரம்பிக்க வேண்டாம். நான் தான் காரணமா சொல்லு. சரி, நானும் தான் காரணம். பால்ராஜ் தர்ம சங்கடத்தை உணர்ந்து, நான் ஹோட்டல் வாசல்ல வண்டி கொண்டு வரேங்க. சிவசங்கர், ஆல்ரைட், வர்றேன். ஆனா என்னால சட்டையெல்லாம் கழட்ட முடியாது. அப்பப்ப ஸ்மோக் பண்ணுவேன். நான் நாஸ்திகன். மதமும் ஒரு போதைப் பொருள், ஒரு ஏமாற்று வேலைன்னு நம்புறவன். சும்மா வாங்கலேன் துணைக்கு. அவர் அரை டிராயரையும் யூனிவர்சிட்டி பனியனையும் மாட்டிக்கொண்டு தலையில் பேஸ்பால் குல்லா போட்டுக்கொண்டு லெட்ஸ் மூவ் என்றார். பாகிரதிக்கு அழுகை வந்தது.
ஏன் இத்தனை பிடிவாதம் பிடிக்கிறார்? ஏதோ நிகழப் போகிறது என்று வயிற்றில் பயம் முலாம் பூசியது. மடத்துக்குள் நூற்றுக்கணக்கானவர்கள் உட்கார்ந்திருக்க மேடை மேல் பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஹூ இஸ் திஸ் பாய்? புது பெரியவா. வாட் நான்சென்ஸ்! இந்த பையன் காலில் விழணுமா? நீங்க விழ வேண்டாம். இவர் நம்பர் 3யா? வேர் இஸ் நம்பர் 2? பேசாம இருங்களேன் பிளீஸ். ஆயாசம் தரும் அளவுக்கு காத்திருந்த பின் ஆரத்தி எடுத்தார்கள். அங்கிருந்து சுவரோரமாக நடந்து நழுவி பெரியவரை பார்க்க சென்றார்கள். சிவசங்கரன் ஓரமாக நிற்க, நிக்கிறேலே உட்காருங்கோ. பேரு? சிவசங்கர். ஊரு? அமெரிக்கால பிரின்ஸ்டன்ல பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கேன். பிரின்ஸ்டன்ல தானே ஜெயராமன்னு மடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இருக்கார். எனக்கு தெரியாது. பிரின்ஸ்டன்ல ஐன்ஸ்டைன் ஒரு மகாமேதை இருந்தார். உங்க பௌதிக சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆதிசங்கர சொன்னதை தானே? இல்ல சுவாமி, பௌதிகம் ரொம்ப தூரம் போயிட்டுது. பிரபஞ்சத்தையே ஒரு துகள், ஒரே ஒரு சக்தி அதில் விளக்க முடியுமா பாக்குறா. அதேதான் சக்தியும் சிவம்னு ஒரே சரீரத்துல 16 ஈஸ்வர திருக்கோலத்தோட ஒரே பொருளா விளங்குறா. இல்ல, நாங்க சொல்றது வேற. அது இங்கிலீஷ், இது சமஸ்கிருதம். பவானித்வம். இனி நீயாவே நானாகி விடுகிறேன். நான் என்னுடையது என்கிறதை உன்னிடத்திலேயே கரைச்சோடுறேன்னு சொல்றார். அப்படி இல்ல என்றார் சிவசங்கரன். வாங்க போலாம் என்றாள் பாகீரதி. உங்களுக்கு மிராக்கிள்ஸ்ல நம்பிக்கை இல்லையா? இல்ல. வால்ட்ரன், ஆர்தர் கோஷல் எல்லோரும் எழுதியிருக்காளே, படிச்சதில்ல? இல்ல. பரமாச்சாரியார் மெஹபூப் நகர்ல சாதுர்மாசிய பூஜைக்காக கேம்ப் இருந்தப்ப உங்களை போலத்தான் ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து வந்திருந்தார். பஸ் ஸ்டாண்ட்ல சைக்கிள் ரிக்ஷாவை போட்டு வந்தார். ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அப்பெல்லாம் மகா பெரியவா நன்றாகவே எல்லோருடனும் பேசுவா. அவர் கொடுத்த குங்குமத்தை தன் தலையில அப்பிண்டு ஆப்பிள கொடுத்து அனுப்பிச்சார். அவர் மடத்திலேயே சாப்பிட்டுட்டு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம்னு பர்ஸ் எடுக்கிறார். காணோம். பதறி போய் விட்டார். பர்ஸ் மட்டும் இல்ல, பாஸ்போர்ட், டிராவலர் செக்குங்கிறாலே $15,000 எல்லாமே காணோம். அப்படியே ஒடிஞ்சு போயிட்டார். எங்கன்னு தேடுவார்? சாப்பிட்ட இடத்துல இல்ல. சைக்கிள் ரிக்ஷாக்காரன வீடு தேடி போனா அவங்ககிட்டயும் இல்ல. கடைசியில எங்க இருந்தது தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டாண்டி சிமெண்ட் பெஞ்சில் அவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல. அந்த இடத்துல 2000 பேராவது புழங்கி இருப்பா. இதுக்கு என்ன சொல்றேன் சிவசங்கரன்? மிராக்கிள் இல்லையா இது? இத உங்க பௌதிக சாஸ்திரம் எப்படி விளக்க முடியும்? நீங்க மிராக்கிள்னு சொல்லலாம். நான் இத ப்ராபபிலிட்டி, சான்ஸ் இப்படிதான் சொல்றேன். தரிசனம் ஆச்சொல்லியோ, போகலாமா பாகி? அவர் புன்னகைத்து பிரசாதம் படாமல் கொடுத்தார். வெளியே வரும்போது பாகீரதி கோபத்தில், அவர்கிட்ட கூடவா ஆர்குமெண்ட்? ஏன், அவரு என்ன போல ஒரு ஆத்மா தானே? அதானே அத்வைதம் சொல்றது. பால்ராஜ் வெளியே காத்திருந்தான். வேகமா வாங்க, நீங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க. மகா பெரியவரை இன்னும் 1/2 மணி பார்க்கலாமா? அந்த மண்டபத்தை ஒட்டி புறப்பட்ட கியூ தெருவில் தொடர்ந்தது. மெல்ல மெல்ல நகர பாகீரதி ஓட்டமும் நடையுமாக அதன் வாளில் சேர்ந்து கொண்டாள். மற்றதெல்லாம் மறந்தே போய்விட்டது. ஒரு வெள்ளைக்காரி பல்பொடி கலரில் ஜிப்பா அணிந்து கொண்டு நிஷ்டையில் எதிரே திறந்திருந்த வாசலையே நோக்கி கொண்டிருந்தாள். உள்ளே லேசான இருட்டாக இருந்தது. மெல்ல அணுகினார்கள். உள்ளே அந்த 100 வயது பெரியவர் ஏறக்குறைய மல்லாந்த வாக்கில் உட்கார்ந்திருந்தார். காவி முட்டாக்கின் மேல் ஒரு இலை கிரீடம் வைத்திருந்தார்கள். முழங்கால் மடங்கி இருந்தது. யாரையும் குறிப்பாக பார்க்கவில்லை. அருகே ஒரு பிராமண இளைஞன் வரிசையை நகருங்க என்று துரிதப்படுத்திக் கொண்டிருக்க அவ்வப்போது மாலையை அணிவித்து கலட்டி கொண்டிருந்தான். இளைஞன் பால்ராஜை அடையாளம் கண்டுகொண்டு, என்ன பால்ராஜ், எத்தனாவது தடவை தரிசனம்? 90ங்க. ஐயா அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரு. அமெரிக்காவில இருந்து நிறைய பேர் வரா. வாங்கம்மா, கிட்ட பாருங்கோ என்று பாகீரதியை அருகே அழைக்க, பாகீரதி அந்த கணத்தில் தன் சகல கட்டுப்பாடுகளையும் இழந்து கண்ணீர் உதிர்க்க புடவை மேல் பட்டு தெரித்தது. பரமாச்சாரியல் கிட்ட சொல்லுங்கோ, இந்த க்ஷணத்துக்கு தான் 10,000 மைல் கடந்து வந்திருக்கோம். மேம்போக்கா இவர் குதர்க்கம் பேசினாலும் உள்ளுக்குள்ள இவருக்கும் நம்பிக்கை தான். ஒரே பிள்ளை, பாலாஜின்னு பேர் வச்சோம். 12 வயசு வரைக்கும் சமத்தா வளர்ந்தான். பாலா போன அமெரிக்கால
அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சரிபடாம வாக்குவாதம் வந்து வீட்டை விட்டு போயிட்டான். உலகம் பூரா தேடியாச்சு. நேபாளு, சிலோனு, ஜப்பானு எல்லாம் தேடியாச்சு. ஆக்சிடென்ட்ல போயிட்டானா, செத்து போயிட்டானா, இருக்கானா? என் பிள்ளை போயிட்டான். நிம்மதியே இல்ல இன்னி வரைக்கும் என்றாள் பாகீரதி. பரமாச்சாரியரை தரிசனம் பண்ணிக்குங்க. சார், நீங்களும் தான் சார். அந்த இளைஞன் அருகில் சென்று அவர் காதுடன் சொல்ல ஸ்ரீ மகா பெரியவா கைகளை உயர்த்தி வாழ்த்தினார். பாகீரதியின் நெஞ்சு நிறைந்தது. கான்ட்ராக்ட் கண்ணாடி வழியாக பெரிய கண் ஒன்று அவளை பார்த்தது. ஆப்பிள் பழத்தையும் ரோஜாவையும் கொடுத்த அந்த இளைஞன், எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்கோ. பையன் பேர் என்ன சொன்னேன்? பாலாஜி. அவர்கள் வெளியே வந்தனர். சிவசங்கர் கோபமாக, ஏன் சின்ன குழந்தை மாதிரி அலற? சினிமால வர மாதிரி உன் பிள்ளை வருவான்னு நினைச்சியா? அவள் அடங்காமல் மீண்டும் அழுதாள். பாகி, பாகி, டோன்ட் பி சில்லி, டோன்ட் மேக் எ சீன், கம் ஆன். அவளை தோளில் பற்றி பரிவு என்பதன் முதல் அடையாளம் சற்று தெரிய நடத்தி அழைத்துச் சென்றார். பின்னால் குரல் கேட்டது. மடத்து சிப்பந்தி ஒருவர் ஓடி வருகிறார். மாமி, மாமி, பெரியவா உங்ககிட்ட யாரையோ அனுப்பியிருக்கா. யாரு? ஒரு கட்டு குடிமிக்காரர் ஒருவர் ஒரு இளம் வாலிபனுடன் வந்தவர், டேய் பாலாஜி, நேத்திக்கு பெரியவா சொன்னாலே இன்னைக்கு வருவான்னு, இவாதானே அது? எங்க அப்பா அம்மா தான் வந்திருக்கா. இதற்கு மேல் எழுதுவது அர்த்தமில்லை. இதயமும் மனமும் தானே எழுதிக் கொள்ளும். சுஜாதாவின் தேடல் சிறுகதை முற்றும். ஸ்ரீ மகா பெரியவாவின் தரிசன மகிமை நமக்கு புரிந்திருக்கும்.